புருஷன் பொண்டாட்டிக்கிட்ட சண்டை போட்டு வெளியே போயிடுறாங்க. உடனே போய் 2 மணி நேரம் ஆச்சு, சாப்பிட கூட இல்லையேன்னு சொல்லிட்டு பொண்டாட்டி ஃபோன் பண்ணால் நீங்கள் என்ன கேட்குறீங்க? வீட்டில் இருந்தாலும் சண்டை பிடிச்சிக்கிட்டே இருக்கீங்க, வெளியே வந்தாலும் நிம்மதியாக இருக்க விட மாட்டேங்கிறீங்க, எப்போ தான் இதுக்கு ஃபோன் போட்டுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. நீங்கள் வீட்டில் இருந்தாலும் நான் தான் உங்கள்கிட்ட பேசுகிறோம், நீங்கள் வெளியே போனாலும் நாங்கள் தான் உங்கள்கிட்ட பேசுகிறோம். நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருந்தால் நீங்கள் நார்மலாக எங்கள்கிட்ட பேசக்குள்ளே நாங்கள் சண்டை போடுறோம். ஃபோனை ஒன்று எடுத்துக்கிறீங்க, எடுத்து 24 மணி நேரமும் அதை தான் பார்க்குறீங்க. அதில் ஒரு 5 நிமிஷம் கேப்புன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த கேப்பில் தான் பொண்டாட்டிக்கிட்டே பேசுகிறீங்க. அப்படி பேசினா சண்டை வராமல் என்ன வரும்? நல்லா பொண்டாட்டிக்கிட்ட பேசி பாருங்கள். சண்டை வந்தாலும் அவங்க தான் உங்களுக்கு சந்தோஷமும் தரவங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? மற்றவங்க பொண்டாட்டிக்கிட்ட நல்லா அன்பாக பேசுகிறீங்க, அதெல்லாம் பேசுகிறீங்க. அவங்க வீட்டில் குடும்ப சண்டை நடந்துச்சுன்னா இன்னும் உங்கள் வீட்டில் சண்டையே நடக்காத மாதிரி, அவங்க வீட்டில் தான் பெரிய சண்டை நடந்த மாதிரி அவங்களுக்கு சமாதானமாக பேசுறது. புருஷன்கிட்ட இப்படி போகணும், பொண்டாட்டி இப்படி நடந்துக்கணும், புருஷனா இப்படி தான் இருக்கணும், நான் சொல்லி புத்தி சொல்கிறேமா அப்படின்னு சொல்கிறீங்க. ஏன் அந்த புத்தி உங்களுக்கு கிடையாதா? ஏன் அந்த மற்றவங்க பொண்டாட்டிக்கிட்ட இப்படிலாம் நடந்துக்கணும் அப்படின்னு சொல்கிற நீங்கள் உங்கள் பொண்டாட்டிகிட்ட சொல்லலாம்ல. இங்கே பாருமா, நான் இப்படி நடந்துக்கிட்டேன்னா இப்படி பேசி இப்படி நடந்துக்கும், எனக்கு பிடிக்காத செய்யாத அப்படின்னு பொறுமையாக பொண்டாட்டிகிட்ட சொல்லலாம்ல. மற்ற பெண்கள்கிட்ட சொல்கிறத தான் பொண்டாட்டிகிட்ட சொல்லலாம்ல. அது ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்கன்னு தெரியல. பேசினா சண்டை வருது அப்படின்னு நிறைய வீடியோவில் பார்த்துட்டு சிரிக்கிறீங்க. ஆமாம், நம்ம வீட்லேயும் அப்படி தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். பொண்டாட்டிக்கிட்ட அன்பாக இருக்கிறவங்க, பிள்ளைங்கள்கிட்ட அன்பாக இருக்கிறவங்க வீட்டில் எங்கேயாச்சும் சண்டை வந்திருக்கா பார்த்துருக்கீங்களா? சின்ன சின்ன சண்டை வந்தாலும் அதே நிமிஷத்தில் போயிடும். இதேமாரி போயிட்டு மற்றவங்க வீட்டு பொம்பளைங்கள்கிட்ட சொல்கிற மாதிரி, மற்றவங்க வீட்டு ஆம்பளைங்கள்கிட்ட சொல்கிற மாதிரி யாரும் அதிகபட்சம் வச்சுக்க மாட்டாங்க. நீங்கள் மற்றவங்களுக்கு புத்திமதி சொல்கிறத விட நீங்கள் புத்தியாக இருந்துக்கோங்க. உங்கள் பொண்டாட்டி பிள்ளைங்கள நல்லா அன்பாக பார்த்துக்கோங்க. எப்பயுமே நம்ம வீட்டு குடும்பத்தில் இருக்கவங்கள சந்தோஷமாக வச்சுக்கிட்டாலே நம்ம சுற்றி இருக்கவங்க எல்லாரும் நம்மக்கிட்ட சந்தோஷமாக பழகுவாங்க, மரியாதை இருக்கும், நல்ல பாசம் இருக்கும், வருமானமும் தானாக வரும். பொண்டாட்டிகிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கா, நிம்மதியும் இருக்காது, வரவும் இருக்காது, செலவுக்கு மேலே செலவு போகிறோம், நிம்மதி கெட்டு போயிடும். அது உண்மை பொய்யா?